ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. நேற்று உரையில் சமயபுரம் ஆலயத்தில் நடைபெறும் திருவிழாக்களை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசையின் போது வசந்த மண்டபம் எழுந்தருளும் அம்மனுக்கு புதிய மூங்கில் தட்டில் பச்சரிசி, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, காய்கறிகள் இவற்றையெல்லாம் சமர்ப்பித்து பூஜை செய்து அந்தணர்களுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ தானம் செய்வது பித்ருதோஷம் நீங்கும் மிக விசேஷமான நிகழ்வு என்று நம்பிக்கை இருக்கின்றது. அஷ்டமங்கல பொருள்களை தாலிபலத்திற்காக சுமங்கலிகள் தானம் செய்தால் அம்மனே பெண்ணூரில் வந்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பதாக ஐதீகம். ராகு கேது தோஷம் நீங்கவும் குழந்தை பெருக்காகவும் தொழில் பிரச்சனைக்காகவும் வேண்டிக் கொண்டால் சமயபுரத்தால் சமயமறிந்து நிச்சயம் பலன் கொடுப்பாள் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அம்மை நோய் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கி குணம் பெற தனி மண்டபம் இருக்கின்றது. இவர்களுக்கு ஆலய அபிஷேக தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. அம்மனுக்கு உயிர் பலி கிடையாது. மாவிளக்கும் எலுமிச்சம்பழம் மாலையும் மிக மிக விசேஷமானவை. புரட்டாசி நவராத்திரி பெருவிழா அந்த சமயம் மண்டபத்தில் எழுந்தொழுகின்றால் சமயபுரத்தால். விஜயதசமி அன்று அம்பு போடும் விசேஷம் நடக்கின்றது. பிறகு மார்கழி திருவாதிரையும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இவ்வாறு அம்பிகையின் திருவிழாக்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. நம்முடன் துணியிருக்கும் அம்பாளுக்கு விழா எடுப்பதில் தான் பக்தர்களுக்கு எத்தனை பேரானந்தம். தசரத சக்கரவர்த்தி இங்கு வந்து பூஜித்ததாக சொல்லப்படுகின்றது. கண்கண்ட தெய்வம் இந்த அன்னை உபாதான சக்தியின் பலனை உடனுக்குடன் உணர்த்தும் கருணை கொண்டிருக்கின்றார். சிறந்த பக்தரான ஒருவர் தர்மகர்த்தாவாக இருந்த காலம். யானை மட்டும் கோவிலுக்கு அப்போது இல்லை. உற்சவ சமயங்களில் பக்கத்து ஊர்களிலிருந்து வரவழைப்பது வழக்கம். என்ன காரணமோ அந்த வருடம் யானை வராது என்று சொல்லிவிட்டார்கள். பக்தர் தவித்து போய்விட்டார். திருச்சி தெப்பக்குளத்து வீதியில் நடந்தவாறே கவலை தோய்ந்த முகத்துடன் காணப்பட்டதை கண்ட வியாபாரியான அவரது நண்பர் தாமே வாங்கி தருவதாக சொன்னார். அதற்கேற்றார் போல ஆச்சரியமாக குறைந்த விலையில் கிடைத்தது ஒரு யானை குட்டி. கோவிலுக்கு மேலதாளத்தோடு யானையை அழைத்துச் செல்ல ஏற்பாடு நடந்தது. புதிதான யானையாக இருந்ததால் திடீரென்று மிரண்டால் என்ன செய்வது என்று 2 தேங்காய்களை எடுத்து வர சொன்னார் வாகன். ஆனால் எடுத்து வர மறுத்து விட்டார்கள். ஊர்வலம் தொடங்கி காவிரி பாலம் தாண்டியதும் யானை மிரளுவதை கண்ட வாகன் தேங்காய் கேட்டான். தேங்காய் இல்லை. அன்னையின் அருளால் உடனே சாலை ஓரத்தில் இருந்த மரத்திலிருந்து 2 தேங்காய்கள் விழுந்தன. யானைக்கு அதை கொடுத்தான். ஆயினும் அது அடங்காமல் குறுக்கே இறங்கி ஓடிவிட்டது. கடைசியில் யாவரும் வியக்கும் வண்ணம் அன்னையின் சன்னதியில் கொடிமரத்திற்கு அருகில் போய் நின்றதான். முன்பின் தெரியாத புது யானை தானே கோவில் முன் வந்து நின்றதை கண்டவர்கள் மெய்சிலிர்த்து போனார்கள். இதே போலவே மற்றொரு பக்தர், ஒரு மளிகைக்காரர் அவர். வருடந்தோறும் வைகாசி 1ஆம் தேதி சிறப்பாக அபிஷேகம் செய்து அன்னதானம் போன்றவைகள் எல்லாம் அவர் செய்வது வழக்கம். கோவிலுக்கு எதிரே உள்ள வாய்க்காலில் தண்ணீர் விட எவ்வளவோ கேட்டும் அதிகாரிகள் மறுத்து விட்டார்கள். பக்தர்கள் சிரமப்படுவார்களே என்று வருந்தினார் அந்த பக்தர். அன்னையின் அருளால் அன்று மழை விடாது பெய்து வாய்க்கால் நிரம்பி ஓடியதான். குறைவில்லாமல் அன்னதானம் செய்தார். இன்னும் தொடர்ந்து இந்த தர்ம கைங்கரியம் நடைபெற்று வருகின்றது. இப்படி ஏராளமான அனுபவ அதிசயங்கள். பிரார்த்தனைக்குரிய சிறந்த தலம். சமயபுரத்தாளுக்கு கும்பாபிஷேகம் என்றால் பணம் வேண்டுமே என்று கவலைப்படாமல் நடக்கும் கோவில் இது. அப்படி குவிகின்றது நிதி. அன்பினால் கருணையினால் அடியார்களை ஆட்கொள்கின்றவள் இந்த ஆதி மகாமாயி. கோவில் முன்மண்டபத்தில் படுத்து உறங்குவர்களுக்கு அர்த்தஜாமத்தில் அம்பாளின் கொலுசு சத்தம் கேட்கும் அதிசயம் இன்றும் நடைபெற்று வருகின்றது என்று சொல்கின்றார்கள். அம்மை நோய் தீர்க்கவும் நகர சாந்திக்காகவும் அம்மன் நகர்வலம் வருவதாக ஐதீகம். கண்ணபுரத்தின் காவல் மற்றும் எல்லை தெய்வமான செல்லாண்டி அம்மனுக்கு முதல் பூஜை கொடுத்த பின்னரே உலகாலும் அன்னை பூஜை அவள் ஏற்றுக்கொள்கின்றார். சிவஸ்வரூபமாக விளங்கும் அம்பாளுக்கு சிவாச்சாரியார்களை பூஜை செய்து விபூதி பிரசாதமாக வழங்குகிறார்கள். விஜயநகர பேரரசின் காலத்தில் ஸ்தல விருட்சத்தின் கீழே உள்ள புற்றில் நாகம் ஒன்று வசித்ததாம். அர்த்தஜாபம் பூஜை முடிந்ததும் இந்த நாகம் கருவறைக்குள் சென்று அம்மனை பூஜிக்குமாம்.
அதனால் நிர்மால்ய பூக்கள் கருவறையில் சிதறி கிடக்கும். இந்த காட்சியை மறுநாள் உஷத்கால பூஜைக்கு கருவறையில் நுழையும் அர்ச்சகர்கள் தவறாமல் காண்பது வழக்கமாம். காலப்போக்கில் பக்தர்கள் நடமாட்டம் அதிகமாகவே அந்த நாகம் வெளியே வருவதில்லையாம். அந்த இடத்தில் இப்போது கம்பி கதவு போட்டிருப்பதை நம்மால் பார்க்கப்படுகின்றது. அன்னையின் திருவடிகளை நாம் பாடி பணிவோம், அவள் அருள்மழையில் நினைவோம். சமயபுரத்தால் பற்றிய இந்த செய்திகள் இத்தோடு முடிகின்றது. நாளை கண்ணனூர் ஆதி மாரியம்மன் திருக்கோயில் பற்றிய செய்திகளை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். ஓ மகா மாரியம்மனே போற்றி போற்றி.